என் பேர் கல்பனாங்க. நாங்க சரவணம்பட்டி கிராமத்துல இருந்து வர்றோம். எங்க ஊர்ல அந்த மாரியாத்தா கோயிலுக்கு சேர்ந்த குட்டை ஒண்ணு காணாம போயிடுச்சுங்க. அது என்னன்னா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வீடுகள்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா அது உடஞ்சு வெளியில வரும்போது பக்கத்துல இருக்கிற அர்ஜுன காலனி, அந்த கோயில் மாரியம்மன் கோயில் சுத்தியும் இருக்கிற வீட்டுகளுக்குள்ளதான் அந்த தண்ணி எல்லாம் போகுங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா அந்த குட்டையை மீட்டு தரணுங்க. மீட்டு ஏரி போட்டு பழையபடி பண்ணி தரணுங்க. அது எந்த அளவு இருந்ததோ அந்த அளவுக்கு எடுத்து தரணுங்க. அது என்னன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்திலேயே அந்த குட்டையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு தீபம் போட்டு விளக்கு எரிஞ்சது அந்த கோயிலோட ஐதீகம்ங்க. இப்ப அந்த குட்டையவே காணுங்க. இப்ப அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு குட்டையை மீட்டு ஏரி போட்டு தரணும்னு கேட்டுக்கிறோங்க. கொடுத்துருக்குறேங்க, எல்லா பக்கம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் இது பண்ணி வைக்கிறாங்க. ஒரு மீதி ஆனு சொல்லுவாருங்க. மீட்டு தரணுங்க. அது வெளியூர்ல இருந்து வந்தவங்க அங்க இடத்த கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு வீடுகளை கட்டிங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இல்லைங்க, அதுக்கு பட்டாவெல்லாம் இல்லை. அது குட்டைங்க. அப்ப ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அது மாரியம்மன் கோயில் குட்டைதாங்க. அதை இப்ப மீட்டு எங்களுக்கு ஏரி போட்டு குட்டைய கோயிலுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த குட்டையோடைய ஒரு 2 ஏக்கருக்குள்ள இருக்குங்க. இப்ப சென்ட் கணக்குலதான் ஏதோ டிஷ் தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து மீட்டு எங்களுக்கு நல்ல விதமா குட்டை பண்ணி தருவாங்க. வணக்கம், என் பேர் செல்வராஜுங்க. சரவணம்பட்டியில வசிக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த பிரச்சனை பேசியிருக்க மாரியம்மன் கோயிலுக்கு 300 வருஷம் வரலாறு இருக்குதுங்க. 300 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து இந்த வரலாறு இருக்குது. இந்த கோயில் என்னன்னா சம்மந்தப்பட்ட குட்டைகள் ஆரம்ப சுத்தமா இருக்கப்ப அங்கிருந்து நீர் எடுத்து தீவம் ஊற்றி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஐதீகம்லாம் இருக்குதுங்க. இந்த குட்டையில தான் இப்போ கடந்த 5 வருஷத்துக்கு மேலேயே இந்த மாநகராட்சி அதிகாரினாலேயே எல்லாம் இடிச்சு குட்டை இன்னைக்கு இல்லாதவளுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குட்டையில மழை தண்ணி வந்துச்சுன்னா தேங்கி வளைஞ்சு போற இடமே கிடையாது. அங்க சுத்தி இருக்கிற எல்லா வீட்டையும் ரொம்ப பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த வீடு, அந்த குட்டையோட நிலைமை. அதைத்தான் 1 மாசத்துக்கு முன்னாடியே அமைச்சர் சம்பத் விட்ட சொல்லி பார்த்துட்டு போனாருங்க எல்லா அதிகாரிகளோட. ஒரு வாரத்துல இது தீர்வு பண்ணித்தரன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இது வரைக்கும் தீர்வு வரலைங்க. அதனாலதான் மேற்கொண்டு இன்னைக்கு முடிவு கொடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா நீ வர மழை காலத்துல அங்க நீர் தேங்கி பக்கத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்துருங்க. அதனால அதுக்குண்டான பழையபடி ஏரி போட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை பண்ணி கொடுங்க. அதே மாதிரி கோயில்கிட்ட சுத்தமா இருக்கிறதுக்காக அது பண்ணாதான் எங்களுக்கு கோயில்கிட்ட நல்லா இது. ஏரி இப்போ குட்டை காணாம போயிடுச்சுங்க. ஏரி போட்டு பழைய மாதிரி பண்ணி கொடுங்க. வெளியிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியிருந்து ஏரியா சென்ஸ் பண்ணி போட்டாங்க. நீர்நிலைங்க கடந்த 1 மாசம் முன்னாடி அதிகாரி செக் பண்ணி போயிருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரி கூட செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்காதங்காட்டிதான் நம்ம இப்ப வந்திருக்கோம். முழுக்க மாநகராட்சி அதிகாரிகள் தான் இந்த ஏரியை உடைச்சு இதுல இது இல்லாம பண்ணிட்டாங்க. உனி வரப்போற காலம்லாம் மழை காலங்க. இப்ப இருக்க சூழ்நிலை தண்ணி வெளியே வர வழியெல்லாம் நின்று இருக்கு. அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது கொசுக்கடி தண்ணி எல்லாம் பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உயிரை ஓரளவுக்கு ஆதாயம் இருக்கு. சுத்தியும் நம்ம எந்த மக்களும் எதிராக கிடையாது. கோயில் எல்லாமே இப்போ பரம்பரை எல்லா மக்களும் வழிபட்டு வந்த கோயில் தான் அது. இந்த கோயில் வச்சுட்டு லோக்கல் ஆளு எல்லாமே அரசியல் பண்ணி மக்களை தவறான திசை திருப்பி ஊருக்குள்ள கலவரத்துக்குண்டான சூழ்நிலை பண்றாங்க. அதிகாரிகளை செக் பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு போனா நடவடிக்கை எடுக்காதங்காட்டி மோடி வந்திருக்கு.